துபாயில் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி துபாய் மராத்தான் நடைபெற உள்ளதால் இந்த துபாய் மராத்தான் நடைபெறக்கூடிய சாலைகள் மூடப்படும் என்றும், காலதாமதத்தை தவிர்க்க மூடலுக்கு ஏற்ப பயணத்தை திட்டமிடுமாறு துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. துபாய் மராத்தான் ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி, துபாய் போலீஸ் அகாடமிக்கு பின்னால் உள்ள மதினத் சுமேராவிலிருந்து இந்த பாதை அபுதாபியை நோக்கி தொடரும். மேலும் கிங் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் ஸ்ட்ரீட்டில் தொடர்ந்து சென்று மீடியா சிட்டிக்கு பிறகு அதே சாலையில் திரும்பும். மராத்தான் வீரர்கள் ஷார்ஜாவை நோக்கி செல்லும் அதே சாலையில் சென்றடைவார்கள். மராத்தான் வீரர்கள் பின்னர் சுமேரா ஸ்ட்ரீட்டில் தொடர்ந்து சுமேரா பீச் ஹோட்டலை கடந்து அல் மெஹமல் ஸ்ட்ரீட்டுக்கு செல்லும் கிராசிங்கிலிருந்து திரும்புவார்கள். இறுதியாக மராத்தான் தொடக்க புள்ளியிலிருந்து எதிரே முடிவடையும். எனவே இந்த பாதைகள் மூடப்படும் சாலைகள் பகல் நேர போக்குவரத்தை பாதிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். சுகீம் ஸ்ட்ரீட், சுமேரா ஸ்ட்ரீட், கிங் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் ஸ்ட்ரீட், அல் நாசிம் ஸ்ட்ரீட் ஆகிய பாதைகள் மூடப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். உலகின் முதன்முறையான நீண்ட தூர ஓட்ட நிகழ்வுகளில் ஒன்றான துபாய் மராத்தான் 1998ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. உலகின் சில சிறந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான ஓட்டப்பந்தய வீரர்கள் கலந்து கொள்ளும் இந்த மராத்தான் போட்டியின் போது சுமூகமான போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் மெட்ரோ நேரம் நீட்டிக்கப்படுவதாக ஆணையம் கூறியுள்ளது.